பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமோடே நித்திய உடன்படிக்கை செய்கிறார். சொல்றாரு, நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உன் சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும், அடுத்தது சந்ததிக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் நித்திய உடன்படிக்கையாக நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்கிறார். கவனிங்க, ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தரே தேவன் என்பதை அந்த ஜனங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே இந்த புதிய பாட்டு சபையிலே வாழ்கிற நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை உண்டு. அவரை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரோடு உடன்படிக்கை செய்கிறோம். அந்த உடன்படிக்கை எதற்கு என்று சொன்னால், அவர்தான் நம்முடைய கர்த்தர். ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் ஆமென்றும் ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நாம் சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால், இந்த பூமிக்குரிய சகல நன்மைகளும் நம்மளை வந்து சேர வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது இயேசுநாதரோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் எனக்காக இந்த பூமியிலே பிறந்தீர், எனக்காக பாடுபட்டீர், எனக்காக மரித்தீர், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டீர், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர், சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆகவே உம்மோடு நான் உடன்படிக்கை செய்து கொள்கிறேன், என்னை ஆசீர்வதியும். நான் உங்களை தேவனாக, ஆண்டவராக, இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது அந்த உடன்படிக்கை தெய்வம் நம்மளோடு பண்ணுகிறார். ஆகவே நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த உடன்படிக்கையின் மூலமாக தான் நமக்கு உரிமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம், இந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.